आगच्छ सर्वयन्त्रण्य आगच्छ आगच्छ ज्वालाग्नि कराळद्रक्षे प्रसिंगरे ॐ ह्रीं नमस्तुभ्यां गण गण दग दग मस पस मद मद रक्ष रक्ष होम स्वाहा ह्रीं ॐ विष्णुवाससी निसिंहवदनी महावदनी महाभैरवी परकर्म विध्वंसिनी परमंत्रच्छेदिनी परकर्म मंत्राविष्णुरेन्द्र संहर संहर सर्वभूतधामनी सर्वविघ्नान् चिन्धि चिन्धि सर्वभूतान् बिन्द बिन्द सर्वग्रहान् बन्ध बन्ध सर्वव्याधिन् निसृदय निसृदय सर्वप्राणिन् भीक्षय भीक्षय सर्वदुष्टान् भक्षय भक्षय सर्ववज्रान् तोडय तोडय सर्वमन्त्रण्य आगच्छ आगच्छ सर्वयन्त्रण्य आगच्छ आगच्छ सर्वशक्ति आगच्छ आगच्छ ज्वालाग्नि कराळग्रन्थे प्रसिंगरे ॐ ह्रीं नमस्तुभ्यां गण गण दग दग मस बस मद मद रक्ष रक्ष होम स्वाहा ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम मृत्युंजय देवी पोटी पोटी ओम मृत्युंजय देवी पोटी पोटी ओम मृत्युंजय देवी पोटी पोटी ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्ते ओम भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मृतीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मृतीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मृतीयमामृतात् ओम काये निवास मनसेन्द्रियवर्या पूज्यात्मना वा प्रकृते स्वयं भावात् करोमि यस्य सकलं परस्मै नारायणेति समर्पयामि काये निवास मनसेन्द्रियवर्या पूज्यात्मना वा प्रकृते स्वयं भावात् करोमि यस्य सकलं परस्मै नारायणेति समर्पयामि இப்பொழுது இந்த யாக வேள்வி கலந்த தீர்த்தம் நம்முடைய விநாயகப் பெருமான் அவர்களுக்கு அனைவரும் உங்களுடைய திருக்கரங்களாலேயே தீர்த்தம் விட்டு பிரார்த்தித்து அர்ப்பணித்துக் கொள்ளலாம். இப்பொழுது கலந்த தீர்த்தம் விநாயகப் பெருமான். ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்பதுதான் அவரவர்களுடைய வசதிக்காக இதை அவர்கள் கருத்துக்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாகவும் உயர்ந்த ஆன்மீகமாகவும் இருப்பது அரசியல். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஆட்சியாளர்கள்தான் மக்களினுடைய கடவுள்களாக இருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிற இறை கடவுளினுடைய படைப்பாகத்தான் அருளாளர்கள் இருக்கிறார்கள். இந்த நிதர்சனத்தை இந்த சமுதாயத்திலே உணர்த்துவதற்காகத்தான் தொடர்ந்து இந்த வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களினுடைய கடவுள்களாக இருக்கிறார்கள். அரசியலிலே இருக்கிறவர்கள் மக்களினுடைய கடவுள்களாக இருக்கிறார்கள். இதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த அரசியலிலும் ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்களும் இறைத்தன்மை பெற்றவர்களாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேள்வி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இந்த வேள்வியினுடைய சிறப்பு அம்சம் தமிழகத்தினுடைய நம்முடைய தொடர்ந்த வேள்வியினுடைய அந்த வேண்டுதல் பிருத்தியங்கரா தேவியினுடைய அருளாசியின் பிரதிபலிப்பு. புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர், அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறம் சார்ந்த அரசியலும் ஆன்மீக அரசியலும் தான் என்னுடைய லட்சியங்களாக இருக்கிறது, அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று உணர்த்தி இருப்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியலிலே உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியாக மலர இருக்கிறது. அவர்களினுடைய இந்த முடிவு தற்பொழுது தமிழகத்திலே அரசியலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர்களும் தர்மத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், அதை உணர்த்தி இருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய, மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியத்தை கூட மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்தி தமிழகத்திலே அறம் சார்ந்த அரசியல் உருவாவதற்கு அர்ப்பணித்துக் கொள்வதாக அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளையும் கடந்து வந்துவிட்ட நான் இனி இந்த பொது வாழ்க்கையில் தனி வாழ்க்கையிலும் நான் அனுபவிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்த்தி அறம் சார்ந்த அரசியலுக்காக, ஆன்மீக அரசியலுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், துறவிகள், பீடாதிபதிகள், ஆதீனங்கள் அனைத்து அருளாளர்களும் துணை நிற்பார்கள் என்பது இறைவனுடைய செய்தியாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் தினத்தோறும் வந்திடுவார்.